இந்த எழுச்சி உருவானதற்கான பின்புலம் நிச்சயமா இல்லாம இருக்காது. ஏன் இந்த விஷயத்துக்கு வெடித்து கிளம்பினார்கள்? இது மட்டும் தான் காரணமா? இந்த வெடிப்புக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்ல. உடனடியாக ட்ரிகர் பண்ண விஷயமாக நீட் அந்த கசிவு விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமாக ஒரு முறையான வேலை கிடைக்கல, தேசிய கல்விக் கொள்கையினுடைய மோசமான விஷயங்கள், இந்த மாதிரியான எல்லா அம்சங்களும் சேர்ந்து தான். அதில் இந்த நீட் சம்பந்தமான பேப்பர் கசிவு அப்படிங்கிறது வந்து உடனடியாக இளைஞர்களை களத்திற்கு கொண்டு வர வைத்த விஷயமாக இருக்கலாம். இப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு தனியார் முகமையிடம் இது ஒப்படைத்து முழுக்க முழுக்க முறைகேடாகத்தான் இந்த காலத்தில் நீட் தேர்வு உள்பட பல்வேறு மத்திய அரசு நடத்திய தேர்வுகள் என்பது இருந்தது. இளைஞர்களுடைய கோவத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான மீடியாக்கள் வந்து கோடி மீடியா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மோடியால விலைக்கு வாங்கப்பட்ட அல்லது மோடியின் மடியில் படுத்திருக்கக்கூடிய மீடியாக்களாகத்தான் இருக்கு. அதனால அவங்க பூரா உண்மைக்கு புறம்பாக மோடியினுடைய ஆட்சியில எந்த பிரச்சனையும் கிடையாது, கல்வி உள்பட எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு, நம்ம வந்து வல்லரசா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உண்மைக்கு புறம்பான விஷயங்களை கூடுதலாக அவங்க வந்து முன்வைப்பதற்கு முயற்சித்தார்கள். அப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அவங்க முன்வைக்கக்கூடிய பிம்பம் தான் உண்மைன்னு சொன்னா, இத்தனை இளைஞர்கள் எப்படி ரோடுக்கு வந்திருப்பாங்க? இத்தனை இளைஞர்கள் எப்படி போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க? அப்ப இவ்வளவு இளைஞர்கள் போராட்டத்திற்கு வந்தார்கள் என்பதே கோடி மீடியா இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையல்ல அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் இது அமைந்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூலை 2026 வாரத்துக்கான தலையங்கம். நிச்சயமாக ஜந்தர் மந்தர் போராட்டம் பற்றி தான் தலையங்கம். ஆனால் எழுதப்பட்ட தேதிங்கிறது ஜூலை 22. அதனால் பின்னால் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் இதில் வந்திருக்காது அப்படிங்கிற தகவலை முதல்ல நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த தலையங்கத்தோட தலைப்பு அச்சம் கரைகிறது, கூட்டான துணிச்சல் வெடிக்கிறது அப்படிங்கிறது. ஜந்தர் மந்தர் மாணவர்களுடைய போராட்டம் அதனுடைய தன்மையை ஜஸ்ட் 2 வரிகளில் விளக்கக்கூடிய தலைப்பாக இது இருக்குது. சில தருணங்கள் வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தருணங்கள். ஜந்தர் மந்தர் போராட்டமும் அந்த மாதிரி வரலாற்றில் முத்திரை பதிக்கிற முக்கியமான தருணமாகத்தான் நம்ம பார்க்கணும். குறிப்பாக ஜூலை 20 நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்து செல்வது அப்படிங்கிற அந்த சிஜேபியினுடைய அறைகூவல், அது வந்து மிகப்பெரிய அளவு வெற்றிகரமாக நடந்ததுங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த கூட்டத்தில் தன்னெழுச்சியாக வந்த கூட்டமும் இருந்தது. அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட மாணவர் அமைப்புகள் அவங்களும் இருந்தாங்கங்கிறத நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இது இரண்டும் சேர்ந்து, 2 திரட்டலும் சேர்ந்து இந்த நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்த ஒரு போராட்டமாக அது வெடித்தது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சிஜேபி உருவான போது எல்லாருமே என்ன யோசிச்சாங்கன்னா, அது வந்து இணையதளத்தில் தான் அவர்களுடைய முற்போக்கான பேச்சுக்கள்லாம் இருக்கும், ஃபீல்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க ஃபீல்டுக்கு வந்தாங்கங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம். இந்த எழுச்சி உருவானதற்கான பின்புலம் நிச்சயமா இல்லாம இருக்காது. ஏன் இந்த விஷயத்துக்கு வெடித்து கிளம்பினார்கள்? இது மட்டும்தான் காரணமா இந்த வெடிப்புக்கு அப்படின்னா நிச்சயமாக இல்லை. உடனடியாக ட்ரிகர் பண்ண விஷயமாக நீட் அந்த கசிவு விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு முறையான வேலை கிடைக்கல, தேசிய கல்விக் கொள்கையினுடைய மோசமான விஷயங்கள், இந்த மாதிரியான எல்லா அம்சங்களும் சேர்ந்து தான். அதில் இந்த நீட் சம்பந்தமான பேப்பர் கசிவு அப்படிங்கிறது வந்து உடனடியாக இளைஞர்களை களத்திற்கு கொண்டு வர வைத்த விஷயமாக இருக்கலாம். இப்போ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு தனியார் முகமையிடம் இது ஒப்படைத்து முழுக்க முழுக்க முறைகேடாகத்தான் இந்த காலத்தில் நீட் தேர்வு உள்பட பல்வேறு மத்திய அரசு நடத்திய தேர்வுகள் என்பது இருந்தது. அதே போல் தேசிய கல்விக் கொள்கை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணும் போதும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கான முகமூடி அப்படின்னு தலையங்கம் சொல்லுது. எந்த விஷயத்துக்கான முகமூடினா, ஒட்டுமொத்தமான கல்வித்துறையை கைப்பற்றுவதற்கான முயற்சி. யாருடைய முயற்சினா, கார்ப்பரேட்டுகளுடைய, ஆர்எஸ்எஸ்னுடைய முயற்சி. அந்த முயற்சியை மூடி மறைக்கக்கூடிய முகமூடியாகத்தான் என்இபி தேசிய கல்விக் கொள்கை இருந்தது. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களுடைய மனசுல கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்த சமயத்துல தான்
இந்த முறைகேடாக மிக மோசமாக நடந்த மத்திய தேர்வுகள், இதனால ரொம்ப சிரமப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி படித்து எழுதின பிறகு அது வந்து ஒன்றும் இல்லை, அதை நாங்கள் ரத்து பண்ணுறோம், நீ மறுபடியும் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது அப்படிங்கிறது வந்து இளைய தலைமுறையை உடனடியாக களத்திற்கு கொண்டு வந்த விஷயமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டெவலப்மெண்ட்ஸை பார்க்கும்போது மத்திய அரசு பக்கம் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, பதில் சொல்லும் பொறுப்புணர்வு அவங்களுக்கு அறவே இல்லை. அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு பிறகு எந்த அமைப்பாக இருந்தாலும், எந்த பகுதியினராக இருந்தாலும் போராடுபவர்கள் குறைந்தபட்சம் 2 விஷயம் கேட்கத்தான் வேணும். ஒன்று வந்து கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்பது. 2வது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை வந்து கலைக்கப்பட வேண்டும் என்பது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப குறைந்தபட்சம் அடிப்படையாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள். ஆனால் இந்த மினிமம் லாஜிக்கல் டிமாண்ட்ஸ் இதையே வந்து இந்த தலையங்கம் எழுதிய போது ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் கார்ப்பரேட்டுகளுடைய முயற்சி கல்வித்துறையை கைப்பற்றுவது அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க அந்த கூட்டணிங்கிறது ஆர்எஸ்எஸ் கார்ப்பரேட்டுகளுடைய கூட்டணி. மோடி அரசாங்கத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி என்ன மாதிரியான தத்துவத்தை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னா, பதில் சொல்லும் பொறுப்பு இல்லை என்பதையே ஒரு தத்துவமாக அவங்க வந்து முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், ஏன் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற வாதங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக, மத்திய அரசுக்கு ஆதரவாக அவர்களுடைய சங் பரிவார பக்தர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டதையும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு என்ன எக்ஸாம் பேப்பர் தானே, கொஸ்டின் பேப்பர் தானே லீக் ஆகக்கூடாது, மோடியே வந்து அதை மேற்பார்வை செய்வார் அப்படிங்கிற என்ன சொல்ல கேலிக்குரிய வாதங்கள். அதே போல் கேள்வித்தாள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி வரும்போது அங்கே கசிவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த விமானங்கள் மூலமாக கேள்வித்தாள்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த விந்தையான வாதங்கள்லாம் கூட சங் பரிவார பக்த கோடிகளால் முன்வைக்கப்பட்டதை பார்க்குறோம். இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு பின்புலமாக நிச்சயமாக நம்முடைய தலைமை நீதிபதி தான் இருக்காருங்கிறது தெரியும். வேலை வெட்டி இல்லாதவங்க சோஷியல் மீடியாவில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பொதுநல வழக்கு போடுவாங்க, இவங்கள்லாம் கரப்பான் பூச்சிகள்னு அவர் சொன்னதனுடைய பின்புலம்தான் அது வந்து அதற்கு எதிரான கோபம் காட்டுத்தீயாக பரவி சிஜேபி வந்து இணையதளத்தில் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக பதிவு செய்யப்பட்ட உடனேயே லட்சக்கணக்கான பேர் பின்தொடர்ந்த அதில் உறுப்பினரான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து அதில் மட்டும்தான் இருப்பாங்க என்கிற அந்த நம்பிக்கையை பொய்ப்பிக்க வைத்து அவ்வளோ பேரும் களத்துக்கு வந்த அந்த வேகத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். இளைஞர்கள் என்னதான் பண்ணுவாங்க, ஒவ்வொன்று மேலேயா கோபம் வருது, ஒவ்வொன்று மேலேயா விரக்தி வருது, இந்த அரசாங்கம் சரியாகும், சரி பண்ணும், எதையாவது நமக்கு சொல்லும் அப்படின்னு பார்த்தா இவங்க எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, எதையும் கண்டுக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல், நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற முறையில் இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி கடைசியில் சவுறு வந்துருச்சு. அந்த சவுத்துக்கு மேலே நம்ம வந்து பின்னால் போக முடியாது. அப்போ வேறு வழி இல்லாமல் பின்னால் சுவர், எனவே முன்னோக்கி வருவதை தவிர, வெடித்து கிளம்புவதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற முறையில் தான் இளைஞர்கள் வந்து இவ்வளோ தூரம் போராட்ட களத்தில் முன்னுக்கு வந்திருக்காங்க. இப்போ இது நம்ம பொதுவாக சில விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் இதுக்குள்ள எவ்வளவு தற்கொலைகள், ஒவ்வொன்றும் வந்து எவ்வளவு மன உளைச்சல், லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான மன உளைச்சல். இப்போ சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிடெக் கோல்டு மெடல் இளைஞர் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. ஏன்னா கோல்டு மெடல் பிடெக்கில் வாங்கின பிறகும் வேலை கிடைக்கல. 50 முறை வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வேலை கிடைக்கலங்கவும் கடைசியில் அவரே வந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார். அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம், எவ்வளவு மோசமான சூழல்ங்கிறத பார்க்கணும். அதனால இந்த வேலையின்மை அல்லது படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படிங்கிறத அரசாங்கம் வேணா சாதாரணமான விஷயமாக பார்க்கலாம். ஆனால் அது வந்து ஏராளமான இளைஞர்களுடைய, இளம் பெண்களுடைய கனவுகள் கலைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்படுகிற அந்த நிலைமையில அவங்க வந்து பொங்கி எழாம, கொதித்தெழாம, வீதிக்கு வராம எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க,
இந்த புதிய தொழில்நுட்பங்கள், உதாரணமா ஏஐ, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளையும் பறிக்கிறது. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க கிடைக்கக்கூடிய சம்பளம் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியை சமாளிப்பது போல் அமையவில்லை. அதனால ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இளைஞர்களுக்கு வந்து எதிர்காலம் குறித்த ஒரு விரக்தி அப்படிங்கிறது தான் வந்து மேலோங்கி வந்தது. அது அவங்க தப்பு கிடையாது. முழுக்க முழுக்க அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, அந்த கொள்கைகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய யதார்த்தம். அதனால அதைத்தான் நம்ம வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம்ங்கிறது இருக்கு. அதனால இது வந்து ஒரு அசாதாரணமான சூழல். அசாதாரணமான சூழல்ல எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றால் அதுவும் அசாதாரணமாகத்தான் இருக்கும். அதைத்தான் நம்முடைய இளைஞர்கள் போராட்டத்தின் மூலமாக செய்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான கோரிக்கைகள், அதாவது என்இபியை ரத்து பண்ணணும், என்டிஏ வேண்டாம், இந்த மாதிரியான கோரிக்கைகள், கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் வேணும், கூடுதலாக நிதி ஒதுக்கீடு வேணும், தனியார் மயத்தை வந்து குறைக்கணும், அதிகார குவிப்பை நிறுத்தணும், இப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து புதுசு கிடையாது. இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து இடதுசாரி மாணவர் அமைப்புகள், வாலிபர் அமைப்புகள் தொடர்ச்சியாக இதை எடுத்து போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுவும் வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கொதிநிலைக்கு ஒரு காரணமாக, ஒரு பின்புலமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதோட சேர்த்து தான் பார்க்கணும். இதே போன்ற ஒரு இடத்துல தான் பல மாநிலங்களில் தொழிலாளிகள் வைக்கப்பட்டார்கள். வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு பொருளாதார நெருக்கடி கவ்வி பிடிக்கும் போது வேற வழி இல்லாமல் அவங்களும் வீதிகளுக்கு வந்தார்கள், வேலை நிறுத்தம் செய்தார்கள். இதே பத்திரிகையில் சில தலையங்கங்களில் அதை பற்றியும் நம்ம வந்து விரிவாக சொல்லியிருக்கோம். இத்தனைக்கும் வந்து வேலை நிறுத்தம் நடந்த இந்த மையங்களில் தொழிற்சங்கம் அறவே இல்லை, அல்லது தொழிற்சங்கம் வலுவாக இல்லை. இப்போ அந்த மாதிரியான இடங்கள்ல கூட வாழ்நிலை நெருக்கும் போது, பொருளாதார நெருக்கடி தள்ளும் போது வீதிக்கு தொழிலாளிகள், இளம் தொழிலாளிகள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படியே ஒவ்வொரு செக்ஷனை பற்றியும் சொல்லலாம். இப்போ 100 நாள் வேலை சிதைக்கப்பட்டிருக்கு, விவசாய தொழிலாளிகள் அப்படி ஒரு கோபத்துக்கும் விரக்திக்கும் தள்ளப்படுகிறார்கள். அதே போல அமெரிக்காவினுடைய அந்த டாரிஃப் டெரர், இதன் மூலமாக விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழல். அதனால அவர்களும் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதனால எல்லா பகுதியினர் மத்தியிலையும் இந்த கோபமும் கொந்தளிப்பும் இருக்கு. எனவே இளைஞர்கள் இதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியாது. இளைஞர்களுடைய கோபத்துக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான மீடியாக்கள் வந்து கோடி மீடியா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். மோடியால விலைக்கு வாங்கப்பட்ட அல்லது மோடியின் மடியில் படுத்திருக்கக்கூடிய மீடியாக்களாகத்தான் இருக்கு. அதனால அவங்க பூரா உண்மைக்கு புறம்பாக மோடியினுடைய ஆட்சியில் எந்த பிரச்சனையும் கிடையாது, கல்வி உள்பட எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது, நம்ம வந்து வல்லரசாக மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உண்மைக்கு புறம்பான விஷயங்களை கூடுதலாக அவங்க வந்து முன்வைப்பதற்கு முயற்சித்தார்கள். அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அவங்க முன்வைக்கக்கூடிய பிம்பம் தான் உண்மைன்னு சொன்னால் இத்தனை இளைஞர்கள் எப்படி ரோடுக்கு வந்திருப்பாங்க, இத்தனை இளைஞர்கள் எப்படி போராட்டத்துக்கு வந்திருப்பாங்க? அப்போ இவ்வளவு இளைஞர்கள் போராட்டத்திற்கு வந்தார்கள் என்பதே கோடி மீடியா இதுவரை சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அல்ல அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் இது அமைந்திருக்கிறது இந்த போராட்டம். அதனால வெறும் ஒற்றை கோரிக்கைக்கான போராட்டம் அல்ல, இதுக்கு வந்து பல பரிமாணங்கள் இருக்குங்கிறது தான் தலையங்கம் வந்து விளக்குவதற்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்தினுடைய பல மிரட்டல்கள், காவல்துறையினுடைய அராஜகமான நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. அதனால சோனம் வாங்சுக் அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணார். இவ்வளவு முக்கியமான பிரச்சனையை நாட்டினுடைய கவனத்துக்கு, மையத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சூழல் வந்து சோனம் வாங்சுக்கை தாண்டி மாணவர்களுடைய அந்த பிடிவாதமான போராட்டத்துக்கு அது வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அரசுக்கு எதிரான கோபம், அரசுக்கு எதிரான அதிருப்தி, அரசுக்கு எதிரான ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் முன்னுக்கு வந்தது. அதனால கோடி மீடியா எவ்வளவு முயற்சி செய்தும் நரேட்டிவை மாற்ற முடியலை, களத்தில் நடக்கிற விஷயங்களை மாற்ற முடியலை. அதனால கடைசியாக ஒரு விஷயம் மகிழ்ச்சியோடு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஜனநாயகத்துக்கு எவ்வளவுதான் மோடியினுடைய ஆட்சியில் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் ஜனநாயகம் இன்னும் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது, துடிப்பாக இருக்கிறது. இளைஞர்கள் போராட்டத்தில் அது வெளிவந்தது. இதை சொல்லும்போது தலையங்கத்தில் ஒரு அழகான வரி போட்டிருக்காங்க. அழகு என்பது வீதியில் இருக்கிறது, த பியூட்டி இஸ் இன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது.
இந்த ஐகானிக் ஃப்ரேஸ் வந்து எப்போ பயன்படுத்தப்பட்டதுன்னா 1968 மேல பிரான்ஸ்ல மாணவர் இயக்கம் மிகப்பெரிய அளவு கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்காகவும், அப்போ வந்து அமெரிக்கா வியட்நாம் மீது போர் தொடுத்து கொண்டு இருந்த நேரம், அந்த போருக்கு எதிராகவும் எல்லாத்தையும் இராணுவமயமாக்குகிற அந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் அவர்கள் வீதிக்கு வந்தார்கள். அதனால ஒரு சர்வதேச பார்வையும் இருந்தது, அவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை பற்றிய அந்த கவலையும் இருந்தது. இரண்டையும் இணைத்து அவங்க வீதிக்கு வந்தார்கள். அதனால அழகுங்கிறதே வீதிக்கு இவ்வளோ மாணவர்கள் வந்து குழுமும் போது, முழக்கங்களை வைக்கும் போது, துடிப்போடு போராடும் போது வருவதுதான் அழகு அப்படிங்கிற முறையில 68ல இந்த ஃப்ரேஸ் த பியூட்டிஸ் இன் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கும் இதே மாதிரியான ஒப்பீட்டை நம்ம நிச்சயமாக சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஒரு கோரிக்கையோட விஷயம் முடிஞ்சு போகலை, இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அதனால வரும் காலத்தில் தன்னெழுச்சியாக வந்த மாணவர்களும் திரட்டப்பட்ட மாணவர் அமைப்புகளும் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து எதிர்கால போராட்டத்தை இன்னும் வலுவாக நடத்துவதுதான் நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி அடைவதற்கான வழி என்கிற ஆலோசனையையும் இந்த தலையங்கம் முன்வைக்கிறது.